நில்டா. கத்தாதீங்க சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னமா? எங்க வீட்ல டைமண்ட திருடினவன் இங்கதான் இருக்கான். அவனை பிடிச்சு வச்சுக்கோங்க. நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி வரவழைக்கிறேன். யாருமா அவன்? அங்க அவன்தான் சார். சார் அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சாஸ்திரியோட ஒரே பையன்தான். நீங்கள் அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்து எப்படியோ அவருடைய லைஃப்பை சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் தான் உங்கள் லைஃபே அடங்கியிருக்குது. இந்த விஷயத்தை உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவோம். எதாக இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார். ஏம்மா, நீங்கள் ஒன்றும் வேணும்னு செய்யல, தைரியமாக இருங்கம்மா. நோ நோ ஃபார்மல் சார். சார் வேண்டாம். சாரி எந்திரிக்காங்க சார். கன் லோட்ல இருந்ததுனால மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஃபயரா அல்ல சூசைட் அட்டெம்ப்டா? சஸ்பெண்ட்ல இருக்கும்போது ரிவால்வர் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் தெரியாது அவனுக்கு? சார், உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுவேன்னு சொன்னான் சார். அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் சீரியஸா எடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார். சார், இப்பதான் சார் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. இந்த நிலைமையில நீங்க எதிர்க்க கூடாது. சொன்னா கேளுங்க சார். பெயின் ஜாஸ்தியா இந்த இருக்கு. வலியை விட இவர் பேசின வார்த்தை தான் ரொம்ப வலிக்குது. ஏன் போய் சொன்னீங்க? உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, எங்க அப்பா என்ன சங்கீத வாரிசு ஆக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா என்கிட்ட சங்கீதத்தை விட மொரட்டத்தனம் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால என்ன போலீஸ் ஆக்கிட்டாரு. எங்க அப்பா கிட்ட எவ்வளவு பேர் சங்கீதம் கத்துக்க வந்தாங்க. வந்த எல்லாருமே அதை ஒரு பொழுதுபோக்கா தான் கத்துக்கிட்டாங்க. அதை நினைச்சு எங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சங்கீதத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன சுட்டது நீ தானே தெரிஞ்சா உன் மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் கெட்டுருமோன்னு பயந்துதான் நான் இதை சொல்லல. அதெல்லாம் நீ ஒன்னும் வேணும்னு பண்ணலையே. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தானே. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் சொந்த பந்தங்கிறது கடவுளா கொடுக்கறது. ஆனா நல்ல ஃப்ரெண்ட நாம தான் தேர்ந்தெடுக்கணும்னு அடிக்கடி எங்க அப்பா சொல்வாரு.
அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்பதான் எனக்கு புரியுது. So let us be friends. வாய் பேசும் பூவுக்கு வார்த்தைகள் தீர்ந்தால் அது என்ன செய்யும்? மௌனிக்கும் காற்றுக்கு வார்த்தைகள் வந்தால் அது என்ன செய்யும்? இவ்வுலகமே இனிய நட்பில் சுழன்றிடுமோ? பெரும் புயல் புயல் பூங்காற்றின் கருவிலே உயிர் வயல் வயல் பயத்தின் நடுவிலே வாய்ப்பேசும் பூவுக்கு வார்த்தைகள் தீர்ந்தால் அது என்ன செய்யும்? மௌனிக்கும் காற்றுக்கு வார்த்தைகள் வந்தால் அது என்ன செய்யும்? இவ்வுலகமே இனிய நட்பில் சுழன்றிடுமோ? பெரும் புயல் புயல் பூங்காற்றின் கருவிலே உயிர் வயல் வயல் பயத்தின் நடுவிலே. மூளையை பாதிக்கின்ற பார்வை ஒன்று என் மீது பாய்ந்ததென்ன? எண்ணத்தை சோதிக்கின்ற புன்னகைதான் என் மீது ஊர்ந்ததென்ன? வெறுக்கும் நீருக்கும் தூரங்கள் இல்லையே, அது போல கைகள் இடுகிறதே. சுடும் வெயிலும் மழையும் அட ஒன்றாய் வந்து என்னை நினைத்தது என்ன? வாய்ப்பேசும் பூவுக்கு வார்த்தைகள் தீர்ந்தால் அது என்ன செய்யும்? மௌனிக்கும் காற்றுக்கு வார்த்தைகள் வந்தால் அது என்ன செய்யும்? இவ்வுலகமே இனிய நட்பில் சுழன்றிடுமோ? பெரும் புயல் புயல் பூங்காற்றின் கருவிலே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று நெஞ்சுக்குள் கொதிக்கின்றதே. பாதங்கள் அறியாத பாதை ஒன்றில் கால்கள் தான் நடக்கின்றதே. கண்ணீரும் காயமும் காணாமல் போனது, ஆனந்தம் என்னை அடைக்கிறதே. கடும் இறைச்சல் கூட மெல்லிசையாயாச்சு, இது எதனால் அன்பே? வாய்ப்பேசும் பூவுக்கு வார்த்தைகள் தீர்ந்தால் அது என்ன செய்யும்? மௌனிக்கும் காற்றுக்கு வார்த்தைகள் வந்தால் அது என்ன செய்யும்? இவ்வுலகமே இனிய நட்பில் சுழன்றிடுமோ? பெரும் புயல் புயல் பூங்காற்றின் கருவிலே உயிர் வயல் வயல் பயத்தின் நடுவிலே.
உனக்காக உங்க ஆண்டி என்ன கொடுத்து அமைச்சிருக்கான்னு பாத்தியா? சாண்டல்வுட் வீணை. நீ பெரிய சிங்கரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ God அங்கிள். bless you. ஏ சிண்டு, இந்த கிரிக்கெட் செட் உனக்கு. தேங்க்யூ அங்கிள். இது உனக்கு. தேங்க்ஸ் அங்கிள். இதுவும் உனக்கு தான். டேய் எனக்கு தான் வாங்கிட்டு உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. என்னடா எப்படி இருக்கு? ஒன்ன மாதிரியே இருக்கு. அண்ணே காஃபி. தேங்க்ஸ்மா. சரி, உன் விஷயம் என்னாச்சு? டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த. கிடைச்சிருச்சு. தமிழ்நாடுக்கு இல்ல, பீகாருக்கு. பீகார்க்கா? ஆமாடா, நான் எஸ்பிஐ ஜாயின் பண்ணியிருக்கேன். உன் சொந்த ஊர் தேஜ்பூருக்கு போயிருந்தேன். என் தங்கச்சி பாத்தியா? நான் பார்த்துட்டேன். உன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு நீயே பாரு. இன்னும் என் தங்கச்சி அப்படியே தான் இருக்கா. உங்க மாமா இப்ப சாதாரண ஆள் இல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது மட்டும் இல்ல, பிளானிங் கமிஷனுக்கும் ஒரு மெம்பராகவும் இருக்காரு. இது யார் தெரியுதா? உன் தங்கச்சி பையன். இப்படிதான் உன் தங்கச்சி உன் ஃபேமிலி போட்டோ பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணேன். உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை பத்தி இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. ஏன்னா அது உன் பர்சனல் மேட்டர். அண்ணன் தங்கச்சி பாசத்தை சொல்றது ரக்ஷா பந்தன் ஃபங்க்ஷன். அத உங்களை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ உன் தங்கச்சிய உன் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பிரிஞ்சீங்க? இத ஒரு ஃப்ரெண்டா நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க சின்ன வயசுல திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுவோம். அவ ரொம்ப தூரம் ஓடுவா. ஆனா அதே தூரத்தை கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்னு நினைக்கல. எங்களோடது கூட்டு குடும்பம். எங்க மாமா எப்பவும் இவதான் உன் புருஷன் தான் பொண்ணுகிட்ட அடிக்கடி சொல்லுவார். மனுஷன் கொலை பண்ற ராட்சசனங்களை இங்கதான் பாக்குறேன். நாங்க சம்பாதிச்சு வச்சிருந்த பணம், நகை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டாங்க. அதிர்ஷ்டவசமா நாங்க 4 பேர் மட்டும் பொழைச்சுக்கிட்டோம். இறந்து போன எங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் என் தங்கச்சி இருந்தா. அவ உயிரை எங்க அப்பா அம்மா காப்பாத்திட்டாங்க. எங்க மாமாவும் மாமா குழந்தைகளை பொழைச்சுக்கிட்டாங்க. அதுல ஒரு சின்ன சந்தோஷம். இதெல்லாம் படிப்பறிவு இல்லாதனால தான் நடக்குதுன்னு நினைச்சேன். நான் நல்லா படிச்சதுனால எங்க மாமா என்ன ஊருக்கு அனுப்பி ஐபிஎஸ் படிக்க வச்சார். ஆனா எங்க மாமா பையன் அதே ஊர்ல பெரிய தாதாவாயிட்டான். அவங்க ஆளுங்கள யாராவது ஒருத்தனை கொண்டுட்டா அவர் அந்த கேங்கையே அழிச்சிருவாரு. எங்க மாமா ஆசைப்பட்டபடியே அவருடைய மகனுக்கு என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்ப எனக்கு தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் போஸ்டிங் கிடைச்சது. அங்கதான் நான் அருந்ததே பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என் மாமா கிட்ட போய் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன். ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கல. அதே மாதிரி அவளுக்கு என் மேல காதலும் வளர்ந்துருச்சு. நான் ஒரு தமிழ் பொண்ணை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் என் மாமா பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதனால என் மாமா என்ன கொல்ல வந்தாரு. என் தங்கச்சி தான் என்ன காப்பாத்தினா. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் நிரந்தரமா பிரிச்சிட்டோம். எங்களை பிரிச்சதுக்கு பதிலாக கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதடா, கண்டிப்பா நீயும் உன் தங்கச்சியும் ஒண்ணு சேருவீங்க. உங்க மாமா தான் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் இருக்கிற புனித நதிக்கு போய் திதி கொடுக்கிறாரு. இந்த வருஷம் ராமேஸ்வரத்துக்கு திதி கொடுக்க வர்றார். நீ ஃபேமிலியோட போ. கண்டிப்பா அவர் பழசு எல்லாத்தையும் மறந்துருப்பார். நான் பிரார்த்தனை பண்றேன்.